ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு. இன்று புரட்டாசி மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை. குடும்பத்தில் வறுமை நீங்குவதற்கு, பெருமாளுடைய அருள் கிடைப்பதற்கு, பெருமாள் நம்முடைய வீடு தேடி வருவதற்கு, செல்வம் சேருவதற்கு வாங்கக்கூடிய முக்கியமான 3 பொருட்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அனைவரும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பெருமாள் வழிபாடு அப்படின்றது பல அற்புதமான பலன்களை நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடுனே சொல்லலாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்கு பெருமாள் வழிபாடு செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். கேட்ட வரங்களை கேட்டபடி தரக்கூடியவர் பெருமாள். அதனால் விஷ்ணு பகவானை அனைவரும் தவறாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் வழிபாடு செய்யணும். அவருடைய அருள் பெறுவதற்கு இந்த நாட்கள் நமக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த வழிபாடு செய்தாலும், பரிகாரம் செய்தாலும் அது நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகள் இருக்குது. மொத்தம் 4 சனிக்கிழமைகள் இருக்குது. அந்த வகையில் இன்று புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைக்கு கூடுதல் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, சஷ்டி திதியும் இந்த நாளில் இருக்குது. அப்போது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். 3வது நவராத்திரியில் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தின் 6வது நாள். இந்த தினத்திலையும் நம்ம வழிபாடு செய்தோன்னா, அம்பிகையை வழிபாடு செய்தோன்னா, மகாலட்சுமி சொரூபமாக இருக்கக்கூடிய இந்திராணியை இன்னைக்கு வழிபாடு பண்ணணும் நவராத்திரியில். அப்போது இத்தனை தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புத நாள்னா அது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை தாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. அந்த வகையில் இன்று புரட்டாசி சனிக்கிழமை அன்று முக்கியமாக 3 பொருட்களை வாங்கிட்டு வாங்க. இந்த பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலமாக நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். செல்வ வளம் பெருகும். இந்த பொருளை நீங்கள் காலையிலையும் வாங்கலாம், இல்லை மாலை நேரம் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. நீங்கள் கடைக்கு போயிட்டு இதை உங்களுடைய பணம் கொடுத்து வாங்குங்க. கடனாக வைத்து இதை வாங்கக்கூடாது. சரி, இன்னைக்கு பூஜை அறையில் தவறாமல் துளசி இலைகளை வைத்து வழிபாடு பண்ணுங்க. பெருமாளுக்கு உகந்தது துளசி இலை. இன்றைய தினம் தவறாமல் வைத்து நீங்கள் மாவிளக்கு ஏற்றி வைத்து விட்டு புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பண்ணலாம். தலிகை போட்டு வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய வழக்கப்படி பெருமாளுக்கு உண்டான சாதத்தை நைவேத்தியத்தை செய்து நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக இன்று மாலை நேரம் வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வாங்க. இந்த மஞ்சத்தூள் அப்படின்றது மங்களங்களை நிறைய நமக்கு பெற்றுத்தரும். இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கையாலேயே இந்த மஞ்சள் குங்குமத்தை தரலாம். கூட குங்குமமும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அடுத்தது நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள், இன்று சனிக்கிழமை வாசனையான மல்லிகை மலரை வாங்கணும். இந்த மல்லிகை மலர் அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள். இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ படங்களுக்கு வைக்கணும். அடுத்தது துளசி தவறாமல் இருக்கணும். இதை நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டிலிருந்து எடுத்து வைத்தாலும் சரி, இன்று அம்பிகைக்கும் பெருமாளுக்கும் இந்த துளசி இலையை வைத்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி பாராயணம் செய்யும் பொழுது பெருமாளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்தாலே, முக்கியமாக ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுங்க. பெருமாளுடைய நாமங்களை சொல்லி இன்று அவருக்கு உண்டான ஓம் நமோ நாராயணாய, இந்த நாராயணாய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக பூஜை அறையில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இது 3ம் ஒரு தட்டில் வைத்து பெருமாளுக்கு பக்கத்தில் வச்சிருங்க. இது நமக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். இது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு பூஜை அறையில் இருக்கட்டும். இப்படி பூஜை அறையில் அது இருக்கும் பொழுது இது நமக்கு பணவசியத்தை ஏற்படுத்தும். இந்த பொருட்களை புரட்டாசி மாத சனிக்கிழமையில் வீட்டுக்கு வாங்கி வர்றது மூலமாக நமக்கு நல்ல காலம் பிறக்கும். முழு நம்பிக்கையோடு இன்று மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டகம் இது எல்லாமே வீட்டில் ஒலிக்க செய்யுங்க. மாலை நேரத்தில் நவராத்திரி வழிபாடு பண்ணுங்க. நவராத்திரியில் கொலு வைக்காதவங்க அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அந்த தீபம் எப்படி ஏற்றுவது? தலிகை போடாதவங்க
தளிகை போட்ட பலன் பெறுவதற்கு எப்படி வழிபாடு செய்வது, இது எல்லாமே நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து பயன்பெறுங்கள். நாராயணா அப்படின்ற நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெருமாள் உங்கள் வீடு தேடி வருவார். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.